எல்லாருக்கும் வணக்கம். வருடத்துக்கு ஒரு முறை காட்டுக்குள்ளே போவேன். இப்போ காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். எவ்வளவு பிரம்மாண்டமான மரங்கள் இருக்கும். அப்போ ஒரு மரம் பார்த்தா நிறைய இடத்துல அறுத்து இருந்துச்சு. அப்படின்னா வெறும் பட்டை மட்டும் அப்படி உரிச்சிருந்துச்சு. அப்போ அந்த மரம் என்ன மரம்னா மருத மரம். குறைஞ்சது ஒரு 100-150 வருஷம் மரம். அப்போ என் கூட வந்த கைட்ட கேட்டேன், இது என்ன, இது எதுக்காக எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ட்ரைபல் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, இது இதயத்துல கோளாறு இருக்கிறவங்களுக்கு வைத்தியத்துக்காக இது எடுப்பாங்க. 100-150 வருஷம் மரப்பட்டையை எடுத்து தான் அதை அரைச்சி செய்வாங்க அப்படிங்கிறேன். மருத மரத்துல நிறைய அந்த மாதிரியான பட்டைகள் எடுக்கும்போது நிஜமா எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ இது சம்பந்தமா என்னோட குருநாதருக்கு நான் பேசும்போது சொன்னாரு, இப்படி அறுத்து செய்யறாங்களே, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, பட்டையில இருக்கிற அதே சாரம் தானே பூவுலையும் இருக்கும். பூல இருந்து நம்ம மருந்து தயாரிக்க முடியும், மருந்து எடுக்கலாம், நம்ம ஃப்ளார் மெடிசனா அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பூல இன்னும் கூடுதலா கூட இருக்கும்னு சொன்னார். அப்போ ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக மருதம் பூ, செம்பருத்தி பூ, மஞ்சள் பூ, அப்புறம் வேப்பம்பூ, இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு காம்பினேஷனா ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் இதயம் சம்பந்தமா வர்றவங்க, அதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டே ரிஃப்ளெக்ஸாலஜியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த ஃப்ளார் காம்பினேஷனை நம்ம கொடுக்கும்போது பெட்டர் ரிசல்ட் இருந்துச்சு. டாக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத விட அந்த மெடிசனோட டோசேஜை மினிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்படி சம்பந்தமா இருக்கிறவங்க ரிஃப்ளெக்ஸாலஜி பார்க்கும்போது நிராஸ்க்கு வாங்க. அதுல இந்த ஃப்ளார் மெடிசனும் உங்களுக்கு இருக்கும். நிராஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க.